தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நான் ஒன்று சொல்றேன், அதை நடக்குமா மட்டும் நினைச்சு பாருங்க. போற போக்க பார்த்தா நடந்துடும் நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சு பாருங்க. நேட்டோ அமெரிக்கா இல்லாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அந்த நிலமை வந்துடும் போல இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கல, அமெரிக்காவை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுல, தேவையில்லாமல் கை வச்சிட்டோமா ஈரான் மேலே அப்படின்ட்டு. இதுக்கு மத்தியில் அமெரிக்கா ஓப்பனாக என்ன சொல்லிச்சு? யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு. என்னங்க நேட்டோவில் நான் முக்கியமான நாடு, நாங்கள் தான் அவ்வளோ ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேட்டோவுக்கு, நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இருக்கோம், வாங்க உதவுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா, ஹார்மோஸை வாங்க மீட்டெடுப்போன்னு சொல்லி கூப்பிட்டா ஒருத்தர் வரமாட்டீங்க, எல்லாம் சதறி ஓடுறீங்க, என்னங்க இது அப்படின்ட்டு அவர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். திட்டிக்க ஆரம்பிச்சிட்ட ஒரு இடத்துல ஃபூல்ன்ற வார்த்தையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. முட்டாள்தனமாக நேட்டோ இது போல் பண்ணுதுன்ற மாதிரிலாம் வார்த்தையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதில் நேட்டோ அமைப்பில் இருக்கிற முக்கியமான உறுப்பு நாடுகள்லாம் சம கடுப்பாயிட்டாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்பி இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பெரும்பாலும் அதான் இங்கே ஹைலைட்டான விஷயமே. எப்பயாச்சும் ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேட்டோவோட பிரெஞ்சு ஜெனரல் ஏகுலெஃப் இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த ஹார்மூஸ் இருக்குல்ல, இதை காரணம் வச்சு ட்ரம்ப் இப்போ நம்மளை கூப்பிடுறாரு. சரின்ட்டு ட்ரம்ப்புக்காக நம்ம ஹார்மூஸை மீட்கிறதுக்காக ட்ரம்ப்போட படையில் சேர்ந்து சண்டை போடுறோன்னு வைங்க. இது எப்படி இருக்குன்னா, டைட்டானிக் கப்பல் இந்த பனிப்பாறையில் மோதின பிற்பாடு அந்த கப்பலில் போகிறதுக்கு நம்ம டிக்கெட்டை வாங்கினா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு கவிதை நயத்தோடு பேசியிருக்காருங்க இவர். ஆக்சுவலாக புரிஞ்சிக்க முடியுதா? ஆல்ரெடி அமெரிக்கா ஈரான் கிட்ட எந்த அளவு எதிர்பார்த்தாலும் அந்த விஷயம் நடக்கலை. அவங்க நினச்சது ஒன்று, ஈரான் திருப்பி கொடுத்தது ஒன்று. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் நேட்டோ படையே உள்ளே போச்சுன்னா அது பெரிய அசிங்கமாக இருக்கும்ன்றது அவங்க தெரிஞ்சிருக்கோம். என்னவோ இந்த வார்த்தையில் அவர் சொல்லியிருக்காப்புல. நேட்டோவில் உறுப்பு நாடுகளை இருக்கிறவங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்கே பெருங்கூத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜெர்மனி, அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கே இது உங்கள் பிரச்சனைங்க, இந்த புதுப்பட்ட படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, குமார் இது உன் பிரச்சனை, நாங்கள் உள்ளே போனால் கேங் வார் ஆகிடணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது. நீங்களே இஸ்ரேலை சேர்ந்து ஆரம்பித்த கேம்பெயின், நீங்கள் தாங்க இதை சரி பண்ணிக்கணும், இல்லை எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க ஜெர்மனி. இன்னொரு பக்கம் யூகே, அமெரிக்கா மழை போல நம்பியிருந்த நாடு யூகே. ஆனால் யூகே பிரைம் மினிஸ்டர் கே ஸ்டாமர் என்ன சொல்லிட்டாரு? எங்களுக்கு ட்ரம்ப் முக்கியம்தான், அவரோட நட்பு முக்கியம்தான், ரொம்ப நல்ல நண்பர் தான் எங்களுக்கு, பல டிகேட்ஸாக 2 நாடுகளும் அவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப்பில் மேலே போயிட்டுருக்கோம், ஆனால் எங்கள் நாட்டு மக்களோட நலன் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களே பேக் அடிச்சிட்டாங்க. இந்த போரில் அவங்களும் வரல, அமெரிக்கா சாதகமாக அவங்களும் கிளம்புறாங்களே. இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா? சரி, மற்ற நேட்டோ மெம்பர்ஸ் ஆச்சு முன் வருவாங்க பார்த்தா அமெரிக்காவை தடிச்சு விட்டாங்க. யாரை முன்னாடி வரவே இல்லை. ப்ரோ இல்லை ஒர்ஸ்ட்டாக இருக்கே, அவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா, அது உண்மை தானே? எவ்வளோ பைசா அரைச்சிருக்காங்க நேட்டோக்காக, ஒரு நாடாச்சும் முன்னாடி வரணுமே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் அதை பற்றி போக சொல்கிறேன். இந்த டெல்வேரில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குல்ல, இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரில் வந்திருக்காங்க. பொதுவாக ஜேடி வேன்ஸ் தான் இது போல விஷயம் கலந்துக்கிட்டு இருந்தார். இப்போ ட்ரம்ப் அவர்களும் வந்திருக்காங்க. என்னன்னாக்கா, இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டில் உயிரிழந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட பிரேதங்களை டிக்னிஃபைடாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த செரிமனி ஒன்று நடக்குங்க. ராயல் சல்யூட் அடித்து அவங்களுக்கான வீர வணக்கத்தை அதிபர் அவர்களும் செலுத்துவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்காக அவர் கிளம்பி வந்திருக்காரு. ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறீங்களா மக்களே? இந்த கான்ஃப்ளிக்டில் அமெரிக்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்களா? இது நான் மட்டும் கேட்குற கேள்வி இல்லை, அமெரிக்காவில் இருக்க டெமோக்ராட்ஸ் கேட்குற கேள்வி அதுதான், அங்கே இருக்க பல மக்கள் கேட்குற கேள்வி அதுதான். இஸ்ரேலுக்காக எதுக்காக அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட உயிர்களை பணம் வைக்கிறீங்கன்னு ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த கேள்வி இப்போ அவர் வந்திருக்காரு பாருங்க ட்ரம்ப் அவர்கள், இந்த டிக்னிஃபைட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க. இதை பார்த்து இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரைட்டு, நேட்டோ ஒரு முட்டாள்தனமான பெரிய தவறை அழிச்சிருக்கிறதா ட்ரம்ப் அவர்கள் இந்த செகண்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அவ்வளோ கடுப்பில் இருக்கார். லார்ட் பீட்டர் ரிக்கர்ட்ஸ் யார் தெரியுமா? அவர் இந்த நேட்டோவுக்கான முன்னாள் பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ், யூகே பேஸ் பண்ணவருங்க. யூகேவோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, இதோட முன்னாள் சீஃப். ஏற்கனவே யூகே பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னு பார்த்தோம். இப்போ இவர் என்ன சொல்கிறாப்புல, ஏங்க இந்த நேட்டோவோட பேசிக் இருக்குல்ல, அது ட்ரம்ப்புக்கு புரியுதா இல்லையான்னு கேட்குறாரு. அதாவது நம்மளை யாராவது அடித்து வம்பெடுத்து அது ஒரு போராக மாறுது அப்படின்னா அப்போ தான் நேட்டோ நாடுகளாக வந்து ஒன்று சேர்ந்து அடிக்கணும் எதிரியை. அதுதான் நம்மளோட மிலிட்டரி அலையன்ஸு. ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீங்களாக போயிட்டு போர ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வாங்க சேர்ந்து அடிப்போன்னு கூப்பிட்டா இதில் நேட்டோ ரூலே கிடையாது. நீங்கள் ஒழுங்காக தெளிவாகுங்கன்னு ட்ரம்ப்புக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ ட்ரம்ப் என்ன யோசிப்பார்? நமக்கெல்லாம் தெரியுதான்னு நினச்சோம், என்ன புதுசாக ரூல்ஸ் சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம காசே கொடுத்துருக்க மாட்டோன்னு
பிஸ்னஸ் மைண்டில் தான் கண்டிப்பாக அந்த மனுஷன் யோசிப்பார். ப்ரோ இதில் எது ப்ரோ சரின்னு கேட்டிங்கன்னா, இவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அதான் மக்களே உண்மை. ட்ரம்ப் சொன்னதை சொல்லலை, இந்த பீட்டர் சொன்னார்ல அதுதான் உண்மை. ஏன்னா அது பேரே பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் அலையன்ஸ் தான் மக்களே. அதாவது அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்க எல்லாரும் வரணுன்றதா விஷயமே. அதை விட்டு நேட்டோவில் இருக்கின்ற ஒரே காரணத்தை எல்லா நாட்டிலும் வம்பு எடுக்கலாம், போகிற நீ ஆரம்பிக்கலாம், அதுக்கெல்லாம் வருவோன்னு எங்கேயுமே நேட்டோ விதிகளில் குறிப்பிடப்படவே இல்லை. ஸோ அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க, ரைட்டு விடுங்க. இந்த நேட்டோ அமைப்பும் வருஷம் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா 32 மெம்பர் ஸ்டேட்ஸை கொண்டு இருக்குங்க இந்த நேட்டோ அமைப்பில். அல்பேனியில் ஆரம்பித்து யூஎஸ் வரைக்கும். எதாவது நானே உங்களுக்கு படித்து காமிச்சிட்றேன்னு. அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, குரோஷியா, செக்கியா, டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இட்டலி, லாட்வியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், மான்டினீக்ரோ, நார்த் மாசிடோனியா, நார்வே, போலந்து, போர்ச்சுகல், ரொமானியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின். ஆக்சுவலாக ஸ்பெயினில் ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பு இருக்கே, அங்கே அவ்வளோ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவு தான். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கவங்கள ட்ரம்ப்பையும் அந்த கவர்மெண்ட்டை வச்சு செய்வாங்க பாருங்கள், அது இன்னும் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், டர்க்கி, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸு 32 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருந்தும் ஒரு மெம்பருக்கு பிரச்சனைனா ஒருத்தர வரல. ஆனால் எதுக்கு வரலன்ற நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரைட், ஓகே. எதுக்காக நேட்டோ? ஏன் நேட்டோ? எப்படி உருவாச்சு இந்த நேட்டோ? சோவியத் யூனியனுக்கும் இந்த நேட்டோவுக்கும் என்ன சம்மந்தம்? ஏதோ நேட்டோ உருவானது சோவியத் யூனியனை ஃபேஸ் பண்ணதான்ற மாதிரி விஷயம் இருந்துச்சுல, அது உண்மையா? இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த தொகுப்பை பாருங்கள் மக்களே. அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஜியோ பாலிடிக்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிதல் கிடச்சிரும். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், இதோட சுருக்கம் தான் இந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது. இந்த சோவியத் யூனியன் அப்படின்றது மட்டும் இப்போ ஒற்றுமையோடு ஒன்றா இருந்துருந்துச்சு அப்படின்னா உலகத்தை கட்டி போட்ட மிகப்பெரிய நாடுகளின் கூட்டமைப்பாக இது இருந்திருக்கும் இந்த சோவியத் யூனியன். ஆனால் கம்யூனிச சித்தாந்தம் அப்படின்றது எல்லா நிலப்பரப்புகளுக்கும் கரெக்டாக எடுத்துக்காது. ஒவ்வொரு வருஷங்கள் ஓட ஓட கம்யூனிச சித்தாந்தம் அப்படின்றது அங்கே இருக்க மக்களாலேயே நிராகரிக்கப்படும்னு சொல்லுவாங்களே, அது போல் அரசியல் மாற்றம் சார்ந்து தான் இந்த சோவியத் யூனியன் அப்படின்றது பிளவுபட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 15 நாடுகள் இந்த ஒரே ஒரு சோவியத் யூனியனில் மட்டுமே அங்கமாக இருந்துச்சு. இந்த 15 நாடுகளோட ஒட்டுமொத்த பிணைப்பு இருக்குல்ல சோவியத் யூனியன், இதை பார்த்து தான் உலகமே அந்த காலகட்டங்களில் அரண்டுகிட்டு இருந்துச்சு. உலகத்தோட மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்ததும் இதே சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியன் பிளவுபடுவதற்கு முன்னாடி அதில் இருந்த ஒட்டுமொத்தமான 15 நாடுகள் என்னென்ன அதை பற்றி இப்போ தெளிவாக பார்த்துருங்க. ஆர்மேனியா, மால்டோவா, எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா, ஜார்ஜியா, அசர்பைஜான், டாஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், பெலாரஸ், உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், யுக்ரைன், கசக்ஸ்தான், ரஷ்யா. உலகத்தில் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். பலமான ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு சரிசமமான பலத்திலையோ இல்லைன்னா அதை விட அதிகமான பலத்திலையோ இன்னொருத்தர் கண்டிப்பாக இருப்பான். அந்த விஷயம் இங்கேயும் அப்படியே அப்பட்டமாக பழிச்சிருக்கு. சோவியத் யூனியனுக்கு எதிராக உலகத்தில் எவ்வளோ அமைப்புகள் இருந்தாலும் இதில் மிக முக்கியமான அமைப்பு பார்த்தீங்கன்னா நேட்டோ. நேட்டோ அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் அவங்களோட பிரைமரி டார்கெட்டு சோவியத் யூனியன் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. இந்த நேட்டோ அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம்னு பார்த்தீங்கன்னா த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நேட்டோன்றது இன்டர் கவர்மெண்ட் மிலிட்ரி அலையன்ஸுங்க. அதாவது ஒரு நாட்டோட ராணுவம் மட்டும் உள்ள இருக்காது, ஒரு நாட்டோட பாதுகாப்பு வீரர்கள் மட்டும் உள்ள இருக்க மாட்டாங்க. அந்தந்த நாடுகளுக்குன்னு தனிப்பட்ட அரசாங்கங்கள் இருக்குல்ல, இந்த அரசாங்கங்களுக்கு கீழே வர ராணுவ தளவாடங்கள் இருக்கு பாருங்க, அந்த தளவாடங்களை உள்ள பார்க்க முடியும், ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையும் சேர்த்து பார்க்க முடியும். இப்படி பல நாடுகளோட ஒருங்கிணைந்த கூட்டமைப்பா கிட்டத்தட்ட சோவியத் யூனியன் மாதிரியே ரொம்ப அதிநவீனத்துவம் வாய்ந்ததா இருந்ததுதான் நேட்டோ. இப்ப அதை விட அதிநவீனத்துவமா இருக்கிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி 1949 அன்னைக்கு தான் இந்த நேட்டோ அப்படின்றது உதயமாகுது. இதை தொடர்ந்து தான் சோவியத் யூனியனுக்கும் தலைவலி அதிகமாகுது. மற்றபடி இந்த கம்யூனிச சித்தாந்த சார்பு கொண்டிருக்க நாடுகள் இருக்குல்ல, அதுக்கும் தலைவலி சேர்த்து அதிகமாகுது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நேட்டோன்றது இதுக்கு அதுக்கு உலக நன்மைக்கு அது இதுன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டாலும் அதோட பிரைமரி டார்கெட்டு சோவியத் யூனியன் தான். நம்மள பல பேர் நினச்சிட்டு இருப்போல, ஒரு ஸ்பை அமைப்பு அப்படின்னா சண்டை போடுறது உளவு செய்கிறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். நேட்டோ அப்படின்னா இவங்க போர்க்காலத்தில் மட்டும்தான் அதிகப்படியாக இறங்கி களமிறங்கி அடிக்கிறதா இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் வெளிப்பக்கமாக காட்டுற ஒரு அஜெண்டா மட்டும்தான். ஆனால் உள்ள மறைமுக அஜெண்டா வேறு. அரசியல் காய் நகர்த்தல்களுக்காகவும் இது போன்ற அமைப்புகள் பயன்படுத்தப்படும். அப்பேற்பட்ட அமைப்புகளில் ஒன்று தான் இந்த நேட்டோவும். எதுக்காக சொல்கிறேன்றது கண்டென்ட் போக போக உங்களுக்கே புரியும். இந்த நேட்டோவில் ஒட்டுமொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30. எப்படி சோவியத் யூனியனில் இருந்ததை விட டபுள் மடங்கு. இதில் 27 ஐரோப்பிய நாடுகளும் 2 வட அமெரிக்க நாடுகளும் ஒரு யூரேஷியன் நாடாக அடங்கும். யூரேஷியன் அப்படின்றது டர்க்கி இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன்.
இப்படி ஒட்டு மொத்தமாக 30 நாடுகள் சேர்ந்த ஒரு பிணைப்பு தான் இந்த நாட்டோ. இந்த நாட்டோவோட உறுப்பு நாடுகளை எது எது அந்த 30 நாடுகள் அதை பற்றின தெளிவான பட்டியல் இப்போ பார்த்துருங்க. அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, குரோஷியா, செக்கியா, டென்மார்க், எஸ்டோனியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இட்டலி, லாட்வியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், மாண்டெனெக்ரோ, நெதர்லாண்ட்ஸ், நார்த் மாசிடோனியா, நார்வே, போலந்து, போர்ச்சுகல், ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், டர்க்கி, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த நாட்டோட சிறப்பம்சம் என்ன தெரியுமாங்க? அதுவும் இந்த நாட்டோல எந்த நாடுல உறுப்பினராக இருக்கோ அந்த நாட்டின் மேல வேற நாடுகள், இந்த நாட்டோல இல்லாத நாடுகள் கை வைக்கிறதுக்கே பயப்படும். இப்ப நான் ஒரு இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரோட போறேன் அப்படின்னா நான் 11வது ஆள். என் மேல ஒருத்தர் கை வைக்கிறான் அப்படின்னா என் கூட வந்த 10 பேரை சேர்ந்து அவன் அடிப்பாங்க. இதை தாங்க சொன்னேன். இதுதான் நாட்டோட பெரிய பலமே. அதுவும் அன்ஆர்ம்டுலாம் கிடையாது, ஆர்ம்டு. தேவைப்பட்டா இந்த நாட்டோ படையினர் ஆயுத தாக்குதல்களை கூட முன்னெடுக்க முடியும். இது சம்பந்தமான ட்ரீட்டியில் கூட தெளிவாக எல்லாருமே இதை வரையறுத்திருக்காங்க. நாட்டோ உருவாகுவதற்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானதான் சோவியத் யூனியன். ஆனால் அப்பேற்பட்ட சோவியத் யூனியனால் ப்ரெஷர்ஸை பெருசாக ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட நிறைய ஒற்றுமையின்மை விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் மாற்றங்களாக இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் அப்படின்றதே அப்படியே பிளவுபடுதுங்க. 1991 வருஷம் சோவியத் யூனியன் பிளவுபடுது. அப்படியே அதில் இருந்து 15 நாடுகள் தனித்தனியாக அப்படியே பிரியுது. இனிமேல் என் பஞ்சாயத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பஞ்சாயத்தை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாட்டோ ஆரம்பிக்கிறதுக்கு 25 வருஷங்களுக்கு முன்னாடியே உருவானது அந்த சோவியத் யூனியன் அப்படின்றது ஒட்டுமொத்த கட்டமைப்போம். ஆனால் சோவியத் யூனியன் பிளவுபட்டு போயிடுச்சு. நாட்டோ இப்போ வரைக்கும் இருக்குது. முன்ன இருந்ததை விட பன்மடங்கு பலம் இப்போ நாட்டோவுக்கு கூடி இருக்கு. தொகுப்பு பார்த்துருப்பீங்க, கிளியராக இருப்பீங்க, ரைட்டு. இப்போ ட்ரம்ப் எடுத்து நம்ம சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டப்பா இந்த நேட்டோவால். ஒரு பஞ்சாயத்தில் நிற்கிறோம், வந்து உதவுங்கன்னு சொன்னால் யாரும் வர மாட்டாங்க. பரவாயில்ல, நாங்களே பார்த்துப்போம், அமெரிக்கா படைக்கு அந்த தகுதி இருக்குது, நாங்களே ஃபுல்லாக எதிரியை ஓட விடுவோம். ஆனால் சும்மா கூப்பிட்டு பார்த்த வருவீங்களான்னு. ஆனால் வரல, எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே. இந்த நேட்டோக்காக ட்ரில்லியன்ஸ் கணக்கில் டாலர்ஸை செலவு பண்ணது நான் தான். அமெரிக்க அதிபரை யார் வந்தாலும் நேட்டோக்காக அவ்வளோ பணத்தை கொட்டி கொடுப்போம். அதுலேயும் யுக்ரைன் வார் இருக்குல்ல, இந்த டைமில் நேட்டோவுக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ பணத்தை இறைச்சோம். யுக்ரைன் வார்லேயும் அவ்வளோ ஆயுதங்களை வேறு கொடுத்த யுக்ரைனுக்கு. சும்மா கொடுத்தாங்க, யுக்ரைனில் இருக்கிற அந்த நில வளம்லாம் வேணும்னு எல்லாமே டீல் தானே போட்டாங்க. சரி, ரைட்டு விடுங்க. இப்போது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறமா நேட்டோவில் நாம தொடரணுமான்னு சொல்லிட்டு. அப்படின்னு வெளியான தகவல் கிடையாது, ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. எனக்கு பிரச்சனைனுமோ வரலனாக்கா நான் எப்படி அதில் தொடர்ந்து இருக்கணும்னு பார்ப்பேன். நான் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் ஏதாவது முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு காங்கிரஸோட அனுமதிலாம் தேவையில்லைன்னு அவரே சொல்லிட்டாருங்க. இப்பயே அதான் அந்த போர் ஆரம்பிச்சிங்களே, நீங்களே அப்படி ஆரம்பிக்கலாம். காங்கிரஸ் அப்ரூவல் இல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு ஈரான் வார் டைமில். இவர் இது தான் சொல்கிறாரு, நேட்டோலேருந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்னு முடிவெடுத்தாக்கா இதுக்கு யூஎஸ் காங்கிரஸோட அனுமதிலாம் தேவையில்லை. ஒரு அதிபரை எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் இங்கே சொல்லியிருக்காரு. என்ன முடிவு எடுக்க போகிறாரோ? மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நேட்டோவில் இருந்து ட்ரம்ப் ஒருவேளை விலகிட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒன்று நடந்து அப்படி ஓரமாக நின்று விளாடிமிர் புட்டின் இதை பார்க்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ரியாக்ஷனை வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.